ஆசி கூடி அருளுரை கூறி இறை சூட்சமத்தை இறை சபையை பற்றி வாழ்த்தி அகத்திய மகா சூட்சமத்தை அருளி நின்ற தருணம். எல்லாம் வியப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் சபையில் இங்கேயா நடக்கு. தேவலோகமே இங்கே வந்து இடம்பெயர்ந்து தடம்பெயர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. சித்தர்கள் தேவர்கள் சிவபெருமான்லேருந்து எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தலமாக இருக்குது இந்த தலம். கைலாயத்தை உட்காந்தான் கேள்வி கேட்க. உங்களுக்கு தெரிஞ்ச இறை காட்சிகள் இன்றைக்கி பார்த்த காட்சிகள் சொல்லுங்கள். அகத்திய பெருமான்கிட்ட ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் இருந்தால் கேளுங்க முதல்ல. அதுக்கு பிறகு வேறு உங்கள் வினாக்கள் எதுவும் கேட்கதா இருந்தால். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த சத்யநாராயண திருவடிகளை போற்றி போற்றி. ஓம் பிரபஞ்ச அகத்திய சிவமகா வாழை சித்த சபை திருவடிகளை போற்றி போற்றி. ஐயனே, இன்றைக்கி தவத்தில் எனக்கு கொடுத்த காட்சியை உங்கள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஓம் அகதீஷாய நமக. தவத்தில் இருக்கும்போது நம்ம பீடத்தில் அபிஷேகமான சிவலிங்கம் எல்லாம் இருக்குது. அந்த பீடத்தில் வெறும் மயிலாக 2-3 மயில் இருக்க மாதிரி ஒரு காட்சி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் திருமுருகன் வந்து மயில் வாகனத்தில் வர்ற மாதிரி ஒரு காட்சி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஏதோ காடு மாதிரி இருக்குது, வெறும் பசுமையான காடாக இருக்குது. அந்த காடு வரை மரங்கள் இது மட்டும் தெரியுது, மற்ற வேறு எந்த இதுவும் தெரியல. அப்படி ஒரு காட்சி. அடுத்த நொடியில் பார்த்தா எல்லாமே ஒரே பச்சை பச்சையில் அந்த கலர் மட்டும்தான், வேறு எந்த இதுவும் தெரியல அதில். அப்படி ஒரு காட்சி கொடுத்தீங்க. இதை உங்கள் திருவடியில் சமர்ப்பண்றேன். ஓம் அகதீஷாய நமக. உயர் மகா இறைகணங்கள் சுற்றம் சூழ நிகழ்ந்தேறிய சம்ஹார நாயகனுடைய சடாட்சர திதி நடைபெறும் அற்புதமான வேலை பூஜை அது. அவ்வேளையில் திருமுருகப் பெருமானுடைய ஆற்றல் கொண்ட அத்தகைய வாகன நிலை அது. அருள் மயில் தோற்றங்கள் அற்புதமாய் ஆங்காங்கு அதன் சப்த நிலை காண அது வந்து நின்ற கோலங்கள் எல்லாம் நிதர்சனமாய் இங்கு நடைபெறும் சூட்சம நிலைதனை கண்டா என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உயர்வாய் கண்ட சிவசோலை, உயர்நிலை கண்ட சிவசோலை அது இன்றொரு நாள் சம்ஹார நாயகனுடைய அனுக்கிரக பேராற்றலின் மூலமாக அது நின்றாடிய அத்தகைய கணங்கள் தவம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பசுமை கலந்த தென் பொதிகையினுடைய அற்புதமான ஆற்றல் கலந்திருந்த தலமாய் காட்சியளித்தது. ஆகையால் அது பசுமை நிறைந்த நீர்வழி, நிலவழி, அத்தகைய காட்சி வழி பச்சை நிறமாக உன் கண்களுக்கு தென்பட்டதென்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு நாளும் நிதர்சனமாய் நடந்தேறும் பூஜை நிலைகள் அது சூட்சமமாய் நிகழ்கின்றன. இயல்பு நிலையில் நடைபெறுகின்ற பூஜை நிலைதனில் சூட்சமத்தை காண்கின்றாய் சீடனாய் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கிறார். ஓம் அகதீஷாய நமக. இது ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேலை. எங்கமர்ந்த பொழுதும் இது போன்ற காட்சிகள் பெறுகின்ற சீடர்கள் இக்காட்சிகளை எல்லாம் உரைக்கின்ற பொழுது செவிமடுக்க அவர்கள் கேட்கின்ற பொழுதும் கண்கொள்ளா நிலை கொண்ட அகமகிழ்விற்குள் அமர்கின்றார்கள். சபையை உயர்நிலை கொண்டு எண்ணுகின்றார்கள். அவர்கள் உள்ளுக்குள் ஞான நிலை அடைகின்றார்கள். ஞான நிலையோடு கூடிய பிரபஞ்ச மகா சித்தனுடைய ஆற்றலை பெறுகின்றார்கள். பெற்று இகலோக நிலையிலிருந்து விடுபடுகின்றார்கள் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஆகையால் பெறுகின்ற காட்சிகள் ஒவ்வொன்றும் அற்புதங்கள், ஒவ்வொரு நிலைக்கு அழைத்து செல்கின்றன சீடர்களை என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சிவசபையினுடைய சீடனாக வலம் வந்து அமர்ந்துரையாடுகின்ற சீடனே நல்ல ஆசிகள் சித்தன் கரமுயர்த்தி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.